10 அம்ச முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே மாநிலம் தழுவிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் விசாலாட்சி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தினை சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் GR ரவீந்திரநாத் அவர்கள் துவக்கி வைத்தார். மேலும் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் மற்றும் ADAF கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மகேந்திரகுமார் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். அப்போது பேசிய அவர், கிராம சுகாதார செவிலியர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கூறினார். மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கத்தின் நிறுவனர் திருமதி R. இந்திரா அவர்கள் கூறும்போது, 22/9/2025 அன்று தமிழக முதலமைச்சரின் திருக்கரங்களால் பணி நியமனம் உத்தரவு பெற்ற 402 VHN மற்றும் ANM-களுக்கு இதனால் வரை ஊதியம் வழங்கப்படவில்லை இன்றும். எனவே இவர்களின் வாழ்வாதாரம் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உடனடியாக ஊதியம் வழங்கிட வேண்டும். மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க, ஏழை எளிய கர்ப்பிணி பெண்கள் பயனடைய ANM பணியிடங்களை முழுமையாக நிரப்பப்பட வேண்டும். ஆன்லைன் பணிக்கு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்களை நியமித்து VHM பணிகளை VHN ID மூலம் அறிக்கைகள் அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் கிராம சுகாதார செவிலியர்களின் நலனில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது என கூறினார். இந்த போராட்டம் தமிழகம் இன்னைக்கு உண்ணாநிலை போராட்டம் என்பது கிராம சுகாதார செவிலியர்களின் 30 ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு வேண்டிய போராட்டம். கிட்டத்தட்ட 2-3 கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. அதுக்கு நன்றி பாராட்டி இருக்கின்றோம். 4000க்கும் மேற்பட்ட காலிப்படங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. VHL இருந்து SHN பதவி உயர்வு, SHL இருந்து CHN பதவி உயர்வு, இவங்கெல்லாம் வெளிப்படைத்தன்மையுடன், அதாவது பணி நியமனமும் சரி, டிரான்ஸ்பர் கவுன்சிலிங்கும் சரி, பதவி உயர்வு கலந்தாய்வும் சரி, வெளிப்படைத்தன்மையுடன் இந்த அரசுக்கு நடத்தியிருக்கு. இந்த அரசிற்கு நன்றி பாராட்டி இருக்கின்றோம். அதனால பாத்தீங்கன்னா இந்த காலிப்படங்கள் நிரப்புவதற்கு சொல்லணும்னு சொன்னீங்க, இயக்குனர் பொது சுகாதாரம் அவர்கள் மிகுந்த சிரத்தை எடுத்து அந்த பணியை மேற்கொண்டு இருக்கிறார். அரசு செயலாளர்கிட்ட கூட நாங்கள் பொங்கல் டைம்ல கூட அரசு முதன்மை செயலாளர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம். இந்த சீனியர் சகோதரிகள் பலன் பெறுகின்ற வகையில் ஒரு டிரான்ஸ்பர் கவுன்சிலிங்கை நடத்தணும்னு கேட்டோம். உடனடியாக அந்த கோரிக்கை அரசு முதன்மை செயலாளர் தமிழக அரசால் ஏற்கப்பட்டு ரொம்ப குறுகிய காலத்துல மிக சிறப்பாக அந்த பணியிடங்கள் டிரான்ஸ்பர் கலந்தாய்வு நடத்தப்பட்டிருக்கு. அன்று காலியாகின்ற RV கூட கேட்டோம்னா நியூ அப்பாயின்மெண்ட் நடத்துறதுக்கு முதல் நாள் வரலையும் அந்த பணியிடம் எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. மனதார இந்த உண்ணாவிரத்தின் வாயிலாக அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றோம். 30 ஆண்டுகளாக பதவி உயர்வுல பின்னடைவு நாங்கள் சந்திக்கிறோம். கிரேட் 1 கிரேட் 2 பதவி உயர்வு என்பது பலநோக்கு சுகாதார திட்டத்தில் ஆண் ஊழியர்களுக்கு மாத்திரம் காலி பணியிடம் கோராமல் 5 ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் எங்களுடைய அடுத்த கட்ட பதவி உயர்வு என்பது பெறுவதற்கு 30 ஆண்டுகள்ல காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அந்த சம்பளமும் 5 ஆண்டுகளில் சுகாதார ஆய்வாளர்கள் பெறுகின்ற சம்பளமும் 30 ஆண்டுகளில் பகுதி சுகாதார செவிலியர்கள் பெறுகின்ற ஊதியம் ஒன்றாக இருக்கிறது. திங்கட்கிழமை DPH அவர்களிடம் பேசும்போது கூட அது நியாயமான கோரிக்கை தான் அப்படின்றத ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. அதனால தமிழக அரசு இந்த கிரேட் 1 கிரேட் 2 பதவி உயர்வை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாம் முன்னெடுக்கிறோம். அடுத்தது பிரதான கோரிக்கையாக பார்க்கப்படுவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி திட்டம். இது ஏற்கனவே சமூகத்துறையால் அமல்படுத்தப்பட்டது. 2006 முதல் பொது சுகாதாரத்துறைக்கு கொண்டு வந்தாங்க. அதுல எந்த சிரமம் இல்லாம 2018 வரையும் அந்த பிரச்சனையை இல்லாமல் பண்ணோம். ஆனால் 2018க்கு பிறகு ஆதார் எண் இணைப்பது, பிட்மியில என்ட்ரி போடுவது, ஆன்லைன் என்ட்ரி, அது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால பொதுமக்களுக்கும் கிராம சுகாதார செவிலியர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அதனால தன்னுடைய பணியில 80% பணியை இந்த பணிக்காக செலவிட வேண்டி இருக்கிறது. அதனால நாங்க தடுப்பூசி போடுகிறோம், அவர்களுக்கு சத்து மாத்திரை கொடுக்கிறோம், அவர்களை பதிவு பண்றோம், எல்லா பணியும் செய்யறோம். ஆனா அந்த பணப்பட்டுவாடா என்பது எங்களிடம் இருக்கக்கூடாது அப்படின்ற கோரிக்கையை நாங்க வைக்கிறோம். அதை சமூகத்திலே கொடுப்பீங்களா, அல்லது அதற்கென தனியான ஊழியர்களை நியமிப்பீங்களா, ஏதாவது பண்ணி தாய் சேவல இறப்பு
விகிதத்தை குறைப்பதற்கு இந்த தமிழக அரசு முன்னெடுக்கணும். இந்த பிரச்சனையை எங்கள்கிட்ட இருந்து கொண்டு போகணும். வேற சமூகத்திற்கே நீங்க ஒப்படைக்குங்கிறதா எங்களோட பிரதான கோரிக்கை. அப்படி இல்லைன்னா அதுக்கான ஊழியர்களை நியமிங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அப்புறம் சுகாதார இடைநிலை பணியாளர்கள் மத்திய அரசாங்கம் புதிய போஸ்ட் எல்லாம் உருவாக்க சொல்லல. கிராம சுகாதார செவிலியர்களுக்கு 6 மாத பயிற்சி கொடுத்து அவர்களை எம்எல்ஏ லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் அப்படின்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆனா தமிழகத்துல மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பிபி சுகர் மாத்திரையை கிராமங்களுக்கு சென்று அந்த மருந்து மாத்திரைகளை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுகாதார இடைநிலை பணியாளர்கள் எம்எல்ஹெச்பி அவர்களை உருவாக்கி போட்டிருக்காங்க. 48 போட்டிருக்காங்க. அவர்களை என்ன பண்றாங்கன்னா ஹெல்த் சப் சென்டர் அவங்கள விஹெச்என்களுக்கு நிறைய இடையூறுகளை ஏற்படுத்துகிறார்கள். இடையூறு ஏற்படுத்த குடும்பத்தோட தங்கியிருக்காங்க. என்காஸ் நடத்துறதுக்கு குவார்டர்ஸை காலி பண்ணுங்க, குடும்பத்தில் இருக்கவங்கள வெளியில அனுப்பி 3 நாள் காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு சகோதரி சாப்பாடு கூட செய்ய முடியாம வெளியில இருந்தான்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாகர்கோவில்ல ஒரு சென்டர்ல அவங்க என்காஸ் வருது, அவங்க இந்த குவார்டர்ஸ்க்கு வாடகை கொடுக்குறாங்க, அந்த குவார்டர்ஸை காலி பண்ணி கொடுங்க, என்காஸோட இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வைக்கணும்ன்றாங்க. சாலை கிராமம் சிவகங்கையில ஒரு விஹெச்னை வெளியில போக சொல்லிட்டு 100 நாள் வேலை பார்க்கறவங்களை வெள்ளை பேப்பர்ல பெட்டிஷன் எழுதி கொடுக்குறாங்க. நாளுக்கு நாள் அவங்களுடைய அட்ராசிட்டி அதிகமாயிட்டு இருக்கு. அதனால துணை சுகாதார நிலையங்களுக்குள் இடைஞ்சல் இடையூறுகளை ஏற்படுத்தாமல் அவருக்கு என தனி இடம். நிறைய மாநிலத்தில் நிறைய இடத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருந்து மருந்து மாத்திரை எடுத்துட்டு போறாங்க. சேவை மையம் அது மாதிரி இடங்கள் எல்லாம் அவங்க மருந்து மாத்திரைகளை வைத்து எடுத்துட்டு போய் மக்களுக்கு பண்றாங்க. ஆனால் இவர்கள் இந்த பணியை திறம்பட செய்வதற்கு பதிலாக கிராம சுகாதார செவிலியர்கள் செய்கின்ற பணியை அவர்கள் செய்ததாக அறிக்கைகளை அனுப்பி அவர்களை படிப்பு கல்வி தகுதி குறைவானவர்கள் என்ற மாதிரி நோக்குடன் அவரோட எஸ்ஹெச்என்சிஹெச்னே கேவலமா பேசுகின்ற போக்கும் உருவாகிறது. நாங்கள் தமிழகம் முழுவதும் நிறைய இடங்கள்ல மாவட்ட தலைநகர்ல இது தொடர்பாக போராட்டங்கள் நடந்திருக்கு. இப்போதும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 2வது கோரிக்கையாக அந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். 10 அம்ச கோரிக்கைகள் எல்லாமே நியாயமான கோரிக்கைகள். இந்த நியாயமான கோரிக்கைகள் தொடர்பாக துறை நிர்வாகம் தமிழக அரசும் எங்களிடம் அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இடிந்த கட்டடமே இல்லாத பகுதியில் கூட விஹெச்னுடைய சம்பளத்துல வாடகை பிடித்தல் செய்யப்படுகிறது. இலவச குடியிருப்பு, இலவச மின்சாரம் கொடுத்தால் நாங்கள் யார வேணாலும் தங்கலாம், வரலாம், வேலை செய்யலாம். ஆனா அது இல்லாம அதை பராமரிக்கிறது கூட விஹெச்என் தான். சென்ற பராமரிக்க டாய்லெட் கழுவுறது கூட விஹெச்என் தான். அதுக்கு ஒரு ஆயர் கூட நியமிக்கல. இந்த சூழ்நிலையில இன்னொரு பணியாளரை கொண்டாந்து உட்புகுத்தி இடைஞ்சலை ஏற்படுத்துவதை தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இந்த கோரிக்கை, இந்த உண்ணாவிரதத்தின் போராட்டமே துவக்கமே இதுதான். இது உடனடியாக அழைத்து பேசி துறை நிர்வாகமும் சரி தமிழக அரசும் தீர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கறத இந்த கோரிக்கை, இந்த கூட்டத்தின் முக்கிய கோரிக்கை. ஆர் இந்திரா, நிறுவனர், தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம். மேலும் இந்த மாநிலம் தழுவிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தினை தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் டாக்டர் AR சாந்தி அவர்கள் நிறைவுரை வழங்கி முடித்து வைத்தார். மேலும் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சத்யா, மாநில பொருளாளர் ஃபாத்திமா மேரி உள்ளிட்ட சங்கத்தின் நிர்வாகிகள், செவிலியர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.